ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கௌதம் வந்து எந்த இடத்துல கடத்துனாங்களோ, அங்கேயே வழி வந்து டெலிவரியும் ஆயிரும். குழந்தைய நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி பார்த்து கோடீஸ்வரி மகாவும் நல்லபடியாக வந்து எடுத்துருவாங்க குழந்தைய. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து மயக்கத்திலே இருப்பாங்க. எந்திரிக்கவே மாட்டாங்க. பயந்துட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வர சொல்லி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருவாங்க. டாக்டர் வந்து இது ரொம்ப சீரியஸான கேஸாக இருக்குது. நிறைய பிளட் வேற போயிருக்கு. இதில் வந்து இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து சைன் போடணும். அப்போ தான் எங்களால் இதை ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வர நிலைமையில இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதனால கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்க. ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. குழந்தை வேற தனியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் டாக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில சூர்யா வந்து கரெக்ட்டான நேரத்தில வராங்க. நீங்க எப்படிங்க வந்தீங்கன்னு சொல்லும்போது, சூர்யா வந்து இல்ல நடந்ததெல்லாம் விஜய் எனக்கு மெசேஜ் பண்ணா. அத பார்த்தோனே நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்றாங்க. டாக்டர் நான் வந்து எப்படியாவது கௌதம தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல. நான் அதுக்கான காச வந்து கட்டிடுறேன். நீங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மட்டும் சீக்கிரம் பண்ணுங்க. எங்க தாத்தா வச்சு நாங்க பெரிய இடத்துல பேசி ஏதாவது பண்ணிக்கிறோம். நீங்க சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அவன கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லவும் தான், அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால சூர்யாவுக்கு வந்து ரொம்ப நன்றி மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நன்றி சொல்றாங்க. சூர்யா கௌதம தேடி போறாரு.